கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம பலன் இல்லாம வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நம்ம ஒரு பலவீனத்தோட, ஒரு காயத்தோட, ஒரு வேதனையோட வந்திருக்கலாம். அந்த காயம், அந்த வேதனை எல்லாம் ஒரு சைட்டு நம்ம வச்சுட்டு, மகா பரிசுத்த தேவாதி தேவன், அவர் போல ஒரு நல்லவர் நம்மளுக்கு இல்லவே இல்லை. அந்த தேவனை பார்த்து, அப்பா நீ நல்லவர், நீ உண்மையுள்ளவர், நீ அதிசயமானவர் அப்படின்ற அவர் புகழ்ந்து பாட போகிறோம். சகலத்தையும் நம்ம ஒரு சைட்ல வச்சுட்டு அவரை மட்டுமே நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். சிறிது நேரம் நம்ம பாடலுக்கு போகிறதுக்கு முன்பாக கண்களை மூடி, நம்ம யாரையும் பார்க்காதபடி சிறிது நேரம் எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ராஜா. அப்பா, இன்றைக்கு நாங்க ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம்னாக்கா, அப்பா தேவனே, அது நீங்க கொடுத்த மகா பெரிய ஒரு பாக்கியமா இருக்குது சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாள்ல கொண்டாட முடியாதபடிக்கு சுவாமி, அப்பா ராஜாவை உண்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு எத்தனையோ இடத்துல, வெவ்வேறான இடத்துல இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா ராஜா, ஆனா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா, உண்மை நாங்கள் துதித்து பாட போகிறோம் ஆண்டவரே. சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்பட்டது போல ராஜா, அப்பா தேவனே, எங்களுக்கு மூச்சு காத்து கொடுத்திருக்கிறீங்க, எங்களை உயிரோடு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே ராஜா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பலன் அடைகிறதுக்கு உங்களுடைய பலத்தின் ஆவியை தாங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ராஜா, அப்பா அந்த 4 மாசத்தை கடக்க செய்தீங்க. இந்த 5வது மாதத்துல ஆண்டவரே, அப்பா தேவனே, எங்களை அதிசயமாய் நடத்துகிறீங்க சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர் ஆண்டவரே, நீரே உன்னதர் ஆண்டவரே, நீரே மகத்துவர் சுவாமி. எல்லா துதிகரம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. எல்லா கரங்களை உயர்த்தி பலன் அடைகிறதுக்கு எங்களுக்கு ஆவியானவர் நீங்க வேணும்பா. எங்க உள்ளத்துல நீங்க இருக்கிறீங்க அப்பா. அப்பா தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி
பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது அன்னையர் தினம் மாற்றம் இல்லை, நம்மளுக்கு விடுதலையின் நாள். நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாற போற நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்கள் தாமதமா இருக்கிறதோ அது கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போற நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். அவரோட பிரசன்னம் தான், அவரோட வல்லமை தான். நம்ம நிக்கிறது நம்மனால இல்ல, நம்ம திறமைனால இல்ல, நம்மளோட பலத்தினால இல்ல, ஆனா அவருடைய வல்லமையினால, அவரோட வார்த்தையினால. ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? சந்தோஷமாய் கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. பாடல் தெரியாதவங்க கூட எங்களோட சேர்ந்து கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. பார்த்து நீங்களே சொல்லிக்கணும். கலங்காதே மகனே,
விசுவாசத்தோட நம்ம பாடி துதிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சில பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது, உங்களை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகுனதும் இல்லை, நம்ம கைவிட்டதும் இல்லை. ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு சொன்னாரு, நிறைய பேருக்கு சொன்னாரு, எத்தனையோ தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னாரு. இது நம்மளுக்கும் உண்டான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கத்தோட வந்திருக்கான், ஏதோ ஒரு காரியத்தோட போராட்டத்தோட நம்ம வந்திருக்கான். ஆனா இந்த நாளில் நம்மளோட துக்கங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி, அப்பா இன்னைக்கு நம்மளுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நம்ம நுழைந்து விட்டோம். எந்த தீங்கும் என்னை அணுகாத ராஜா, எந்த தீங்கும் எங்களை அணுகாத ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த உலகத்துல இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோம். ஏசப்பா ரொம்ப பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீ
பாவம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. பாவம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. கேட்கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். கேட்கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். கேட்கவெல்லாம் கேட்கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். கேட்கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. 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 மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வே. அன்பான தேவன் என்னோடு வருவார், ஒவ்வொரு போதும் என் வாழ்வே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவர். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். 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 மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நேரத்திலையும் எங்களோடு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறீங்க. இம்மட்டுமாய் உதவின எவி நேசராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இது எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் சுவாமி.
எத்தனையோ நாட்கள் நாங்கள் தவறி இருக்கோம் ஆண்டவரே. கால்கள் சறுக்கும் போது உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது சுவாமி. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இந்த நாள் முழுவதுமா, இந்த ஆராதனை முழுவதுமா நீங்க எங்களை நடத்துங்க, எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. இந்த நாள் உம்முடைய நாளா இருக்கிறது ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த வாரம் வந்து சீஸ் நம்ம மதர்ஸ் டேன்றதுனால வந்து இன்றைக்கு வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 20 minutes ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும் மாதிரியா நம்ம வந்து வேண்டிக்கிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் சிட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராமா ஒன்று இருக்குது. அது ஒட்டி வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கிவிங் அதெல்லாம் இருக்குது, செரமனிஸ். அதுக்கப்புறம் கேக் கட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்சுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜஸ்ட் 1 minute ஒரு சின்ன ட்ராமா நம்ம மதர்ஸ் டே ஒட்டி நம்ம செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஹலோ ஹலோ. சொல்லுங்க அத்தை. பிரைஸ் லார்ட் மா. பிரைஸ் லார்ட் அத்தை. சொல்லுங்க அத்தை. நாளைக்கு நம்மளுக்கு வந்து மதர்ஸ் டே ஒரு சர்வீஸ் இருக்கு நம்மளுக்கு திருச்சாவையில. சரிங்க அத்தை. நாளைக்கு பாஸ்டர் வந்து உங்க எல்லாத்தையும் சாரி கட்டிட்டு வர சொன்னாங்க. நாளைக்கு விசேஷமான ஒரு தாய்மார்களுடைய நாள். தேவன் நம்மளுக்கு அங்கீகரித்து தாயின் ஒரு ஸ்தானத்தை கொடுத்த நாள் நாளைக்கு. நீங்கள் வந்து நாளைக்கு ஆராதனையில் வந்து பங்கு பெறணும். குடும்பமாக வந்து ஆராதனையில் கலந்து கொள்ளணுமா? சரிங்க அத்தை, கண்டிப்பா அத்தை. நாளைக்கு நான் நேரத்தோட வந்துடுறேங்க அத்தை. ஓகே, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் அத்தை. நாளைக்கு நான் மிட்வெளிக்கு போறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள்மா. நாளைக்கு வந்து கட்டாயமா நம்ம வந்து திருசபைக்கு போய் ஆகணுமா. நாளைக்கு நேரத்தோட அம்மாவை நீங்க கூட்டிட்டு போயிடுறீங்களா? நம்ம வாரம் தான் நம்ம சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நாளைக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைமா நாங்க கட்டாயமா நம்ம திருசபைக்கு போனோம். பாக்கியத்தை வர நம்ம முடியவே முடியாது. பாக்கியத்தை வர போன் பண்ணி சொல்லியிருக்காங்கம்மா. கண்டிப்பா நம்ம போகணுமா. இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வயசானால இப்படியே ஆயிட்டீங்க. போங்க. கர்த்தாவே, மகள் தெரியாம அறியாம அப்படி சொல்லிட்டாப்பா. மகளை மன்னிச்சிருங்கப்பா. ஆவியானவர் அவளோட பேசுங்க ஆண்டவரே. அவ இருதயத்துல அவளுக்கு நீங்க அவ பண்றத தவறுன்றால் நீர் உணர்த்துவீராகப்பா. ஆமீன் அப்பா. ஹலோ. ஹலோ வான்மதி. சொல்லுடி. நம்ம நாளைக்கு மிட்வெளி போறோம். ரெடியா இருக்கிறே. நாளைக்கா? ஆமா. ஐயோ, நாளைக்கு மதர்ஸ் டேலா? எங்க அம்மா கூட வந்துட்டு நான் வெளியே போறதுக்கு வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு மதர்ஸ் டேவா? ஆமா, நான் வந்துட்டு என்னால கூட ஜாயின் பண்ண முடியாது. நான் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரி.
சொல்லுமா. சாரிம்மா, உங்களுக்கு இப்போ நான் ஈஸிட்டேன். நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகலாம். நம்ம சர்ச்சுக்கு போய் உங்களோட நம்ம மதர்ஸ் டே கொண்டாடலாம். சரிம்மா, கண்டிப்பாம்மா. எனக்கு மனசு இல்லைம்மா. பரவாயில்லம்மா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. என் மகளை என்னோட நீர் கூடி வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மாமா போலாம். ஹல்லேலூயா. ஓகே, இது வந்து என்னன்னாக்கா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஒரு தாயாரின் கண்ணீர், தாயாரின் ஜெபம். என்னன்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க வந்து யாருமே வந்து ரொம்ப உலகத்துல இருக்கிற பிள்ளைங்க, அதாவது வந்து பெத்தவங்களை வந்து அவ்வளோ பேச்சுங்கெல்லாம் கேட்கறது பிள்ளைங்க அப்படி இல்லை. எல்லாம் ஒரு நல்ல பிள்ளைங்க தான், நம்ம விசுவாசத்தை தெரிஞ்ச பிள்ளைங்க தான், நம்ம சபை பிள்ளைங்க தான், அந்த மாதிரி தான். ஆனால் இருந்த பொழுதுல வந்து நம்ம அறியாம செய்யற சின்ன சின்ன காரியம் பெத்தவங்களை நோக்கடிக்கும். ஸோ அந்த மாதிரியான காரியத்தை வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த ஸ்கீட்ல எடுத்து கொடுத்தாங்க. என்னன்னாக்கா நம்ம பார்த்து சொன்ன மாதிரி நம்ம வந்து தாய் தகவல் நம்ம கனப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. அதே போல வந்து நம்ம செய்யற சின்ன சின்ன காரியம், அதாவது நம்மளுக்கு அறியாம செய்யற காரியம் கூட வந்து பெத்தவங்களை நோக்க வைக்கும். ஸோ இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான காரியத்தை கூட நம்ம செய்யக்கூடாதபடி, ஏன்னா நம்ம வந்து ஆண்டவர் விசுவாசம் தெரிஞ்சவங்க, நம்ம வந்து சத்தியத்தை தெரிஞ்சவங்க, நம்ம வந்து இந்த மாதிரியான காரியத்தில் கூட நம்ம வந்து உண்மையா இருக்கணும். அதை வந்து ரொம்ப பத்திரமா இருக்கணுன்றது தான் இந்த ஸ்கிட்டோட கான்செப்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, அடுத்ததா வந்து இந்த மதத்தை ஒட்டி ஒரு சின்ன கவிதை நம்மளுக்காக வந்து வழங்க வந்திருக்காங்க. கரங்களை தட்டி பிள்ளைகளை வந்து My mother is really great. She's sweet as she can be. When I need some help, I know she's always there for me. Mom loves me all the time. Even when I'm her best, she's always takes good care of me. My mother is the best. Happy Mother's Day. ஓகே, சூப்பர் சூப்பர். நமக்காக வந்து அருமையா படிச்சாங்க. இந்த கவிதை வந்து அவங்க மதருக்கு மட்டும் இல்ல, NJPHல இருக்கிற எல்லாரும் மதருக்காகவும் டெடிகேட் பண்றாங்க. ஹல்லேலூயா. ஓகே, ஸோ குயிக்காக நம்ம வந்து அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து கிஃப்ட் செக்ஷன் போயிடுவாங்க. இப்போ ஓகே, ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ பிஃபோர் கிஃப்ட் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பெரிய கிஃப்ட், அதாவது வந்து ஒரு பாடல். அந்த பாடல் வந்து வழங்குறதுக்காக வந்து நம்ம NJPHலேருந்து நானே பாடுறேன். என்னோட வந்து நீங்களும் வந்து பாடணும் அப்படின்னு இல்லை, பட் இந்த பாடலில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி நம்ம அந்த பாடலில் இருக்கிற வரியை வந்து நீங்கள் அப்படியே உள்வாங்கிட்டாலே வந்து அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஓகே, இந்த பாடல் வந்து என் தாய்மார்கள் மட்டும் இல்லாமல் நம்ம NJPHல இருக்கிற எல்லா தாய்மார்களுக்காகவும் பிளஸ் நம்மளோட காட் மதர், நம்ம ஆவிக்கிற தாய்க்காகவும் சேர்ந்து நம்ம வந்து இந்த பாடலை வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது, அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது, மனிதன் மீது வைத்த அன்பு பக்தியானது, தாயின் மீது வைத்த அன்பு பாசமானது, மனிதன் மீது வைத்த அன்பு பக்தியானது, தாயின் மீது வைத்த அன்பு பாசமானது, மம்மி மீது வைத்த அன்பு உண்மையானது, மம்மி மீது வைத்த அன்பு உண்மையானது, தாயின் மீது வைத்த அன்பு நேசமானது, தாயின் மீது வைத்த அன்பு நேசமானது, அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது, அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது
வைத்த அன்பு பாசமானது, மனிதன் மீது வைத்த அன்பு பக்தியானது, தாயின் மீது வைத்த அன்பு பாசமானது, மம்மி மீது வைத்த அன்பு உண்மையானது, மம்மி மீது வைத்த அன்பு உண்மையானது, தாயின் மீது வைத்த அன்பு நேசமானது, தாயின் மீது வைத்த அன்பு நேசமானது. எல்லோரும் என்னோட பாருங்களா? தெய்வமானது அன்பு என்பது, இன்பமானது அன்பு என்பது, தெய்வமானது அன்பு என்பது, இன்பமானது. அல்லேலூயா. கர்த்தரை இந்த அன்பான நாளை நம்ம வந்து காரியங்களை சமர்ப்பிக்கிறோம். ஹேப்பி மதர்ஸ் டே. அன்பான உலகத்துக்கு இருக்கோம். அல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக அடுத்ததாக நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு காரியம் இருக்கு இன்னைக்கு. நம்ம கொஞ்ச நேரம் சிறிது நேரம் நம்ம மதர்ஸ் டே கிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்பு, மதர்ஸ் டே கேக் கட் முன்பு நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா ஸ்டீவன்? இல்ல, நீங்க சர்ப்ரைஸ் நீங்க, அதனால எனக்கும் தெரியல என்ன விஷயம் தெரியல. ஓகே, அப்படி என்ன ஒரு சர்ப்ரைஸ் லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணுவோமா? இன்னைக்கு ஒரு கொஞ்ச நேரம் இன்னைக்கு தாமதமாகும். ஏன்னா இன்னைக்கு ஈவெண்ட்னால நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எப்பயாவது ஒரு நாள் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பின்னாடி உள்ள லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுமா? வெயிட் பண்ணுங்க, நம்மளுக்கு சர்ப்ரைஸான ஒரு காரியம் இருக்கு. இன்னைக்கு டேபிள் இருக்கிறதுனால வந்து நீங்களே வந்து ஒரு கற்பனைக்குள்ள வந்துடாதீங்க என்ன சர்ப்ரைஸ்ன்ட்டு. ஏன்னா இந்த டேபிளுக்கும் இந்த சர்ப்ரைஸுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்ன கனெக்ஷன் இன்னொரு ஒரு 1 minute வந்து ரிவீல் ஆயிரும். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ இந்த சர்ப்ரைஸ்க்காக வெயிட் பண்றவங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையை காப்பமாக நாங்கள் கேட்கிறோம். அன்பு என்பது இன்பமானது, அன்பு என்பது இன்பமானது, அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது. ஹல்லேலூயா. சரி, அவங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தோட கூட நம்ம வந்து கேக் கட்டிங் போட போறோம். கண்களை மூடி நம்மளுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தாய் அவங்க நாட்கள் கூடி இருக்கும்படியா இந்த நாட்களில் இந்த வருடத்துல கர்த்தர் அவங்களுடைய பிறந்த நாள் மூலமா நம்ம சமூகத்துல கொண்டு வந்ததுக்கு நன்றி செலுத்தி நம்ம அவங்களுக்காக செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில கூட கர்த்தாவே ராஜா எங்களுக்காக கொடுத்த ஆண்டவரே ஆவிக்குரிய தாயாகிய சகோதரி சுமிதா அவர்களை உங்களுடைய கிருபாசனத்துக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, தாய் உருவாக முன்னே முன்குறித்து வைத்து ஆண்டவரே நித்திய ஜீவன் திருசபைக்கு என்று ஆண்டவரே நீர் இந்த நாளிலே கர்த்தர் அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே மரித்து ஆண்டவரே நீர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல இந்த சகோதரியும் மரித்து நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவங்க ஜீவனை நீ இன்னும் அதிகமாய் கூட்டி கொடுத்து ராஜா, அவங்க ஆயுசு நாட்களை இன்னும் அதிகமாய் நீ கூட்டி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே அவங்க நல்ல ஒரு சுக ஜீவனை கொடுத்து ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்துமாக்களை இன்னும் அங்க ஆண்டவரே அவங்க தரிசித்து இன்னும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கப்பா. அவங்க நல்ல சுக பலத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க வழி நடத்தும்படியா அவங்களுக்கு கொடுத்த கணவர் அவங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆண்டவரே சகோதரி செய்கிற ஊழியத்தை இன்னும் அதிகமாய் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா எல்லாவித பொறாமை கண்களுக்கு விளக்கி ஆண்டவரே அவங்க இன்னும் மேம்பேனமாக நீ உயர்த்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டமாய் வழி நடத்தி வந்த எபினேசர் நீர் இனியும் நீர் வழி நடத்தும்படியாய் உங்கள் கிருபையின் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to
அன்பு என்பது அன்பு என்பது இன்பமானது. So we wish you many more happy returns of the day and have a very blessed and a wonderful birthday celebration to our one and only evangelist Pastor Sumita from all of us from Jehovah Nitya Jeevan Prayer. இப்ப யார் தாயின் காமிக்கிறேன்? Nitya Jeevan Prayer House. Nitya Jeevan Prayer House. Nitya Jeevan Prayer House. எல்லாரும் கரங்களை தட்டி